رباه عفوك إني من نور مدت يداي. மூன்றாவது, அதாவது மதாஹிலுல் மஆசி. நாங்கள் எல்லா வகையிலும் பாவத்தை பிரித்தறிந்து கொள்ளணும். அதான் இதோடைய நோக்கம். மதாஹிலுல் மஆசி என்று சொல்வார்கள். அப்படி என்றால் பாவங்கள் என்னென்ன வகையில் எமது உள்ளத்தை போய் அடைகின்றன. ஏன்னா உள்ளத்தில் எழுந்தா தான் பாவம். அது உங்களுக்கு உள்ள அதுக்கு அதாவது இசைவடைந்துட்டாச்சா உடல் என்ன செய்யும், அதுக்கு இயங்கும். ஆனா உள்ளத்துக்கு சாதாரணமா போகலாது. உள்ளத்துக்குள் என்ன செய்யலாது, சாதாரணமாக போக முடியாது யாருக்கும். ஷைத்தான் இந்த உள்ளத்துக்கு போவதற்குள்ள வழிமுறைகளாக 6 விஷயங்களை வைத்திருக்கிறான் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு எப்படி அறிஞர்களுடைய முஸ்தலகல நடைமுறையில் என்ன பேர் தெரியுமா? தஹ்ரா. அப்படின்னா என்னன்னா அதுதான் சைத்தானுடைய பிரதேசம். அந்த இடத்துல தான் போவான். 6 விஷயம் அதை தொகுத்து சொல்கிறார்கள். எப்படி தெரியுமா? ஒன்று கண். கண்ணை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த பாவத்தை யோசிங்க. அதாவது தொலைக்காட்சி யோசிக்கிறோம், சினிமாவை யோசிக்கிறோம், கெட்ட காட்சிகளை யோசிக்கிறோம், இது ஒரு பகுதி. அப்படி அல்லாம கண் என்ற இடத்திலிருந்து யோசிச்சு பாருங்க. இதை எப்படியெல்லாம் நம்ம பாதுகாக்கணும் என்கின்ற இடத்திலிருந்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் பலவிதமான சிந்தனை நம்மளுக்கு தோன்றும். முதலாவது கண். இந்த கண்ணுக்கு நீங்க எதை எலவு பண்றீங்களோ அதான் உள்ளத்துக்கு போய் என்ன செய்யும், சேரும். முதலாவது சம். இரண்டாவது காது. இந்த காதுல நீங்க அதாவது பாவத்தில் ஈடுபடுவதற்கெல்லாம் முன்னால அல்லது பாவத்திற்குள்ள நீங்க இறங்குவதற்கு முன்னால கேட்கறதுக்கு அனுமதி கொடுத்தா தான் என்ன செய்யும், நீங்க கல்புக்குரிய வழியை என்ன செய்றீங்க, திறக்கிறீங்க. இரண்டாவது. மூன்றாவது லிசான். என்ன? நாக்கு. நீங்க பேசுவதற்குரிய சந்தர்ப்பத்தையும் வழியையும் அதுக்கு கொடுத்தால்தான் சைத்தானுக்குரிய ஆட்சி அங்க உண்டாகும். கொடுக்காத வரைக்கும் பலம் உங்களிடத்துல தான். மூன்றாவது. நான்காவது வாய். 4 மட்டுமல்ல, நான்காவது வாய். இதுக்கும் நீங்க அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தா தான் என்ன செய்யும், அது வரும். அதுக்கு பின்னால்தான் பாவம் என்ன செய்யும், உள்ள நுழையும். கை. அன்புள்ள சகோதரர்களே, முதல் படி உங்களோட கரத்துல இருக்குது, உங்களோட கண்ட்ரோல்ல இருக்குது. அதுக்கு நீங்க அனுமதி கொடுத்துட்டீங்கன்னா சைத்தானுக்கு அதிகாரம் என்ன செஞ்சிடும், போய்விடும். அன்புள்ள சகோதரர்களே, 6வது கால். அல்லாஹு தஆலா இதை பல வசனங்களிலே என்ன செய்கிறான், பேசுகிறான். நான் இதை சுருக்கமாக எடுத்து சொல்லி இருக்கிறேன். 6 விஷயங்கள். இந்த 6ஐ அன்புள்ள சகோதரர்களே இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு அழகான ஒரு வார்த்தையில என்ன செய்கிறார்கள், சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி தெரியுமா? ஃபராபிது அலா ஹாதிஹி ஸுகூரி குல்லல் முராபத். இந்த பாதுகாப்பற்ற இந்த பிரதேசங்களில் நீங்க என்ன செய்யுங்கன்னா முழு போராட்டத்தை நடத்துங்க. பாவம் என்ற பகுதி என்னென்ன பாவம் என்றதை விட்டுட்டு போராட்டம் என்ன செய்ய, இந்த பகுதியில் நடத்துங்க. சைத்தானோடு இந்த பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை என்ன செய்யுங்க, நீங்கள் செய்யுங்கள். ஃபமதா தகல்தும் மின்ஹா இலல் கல்பி ஃபஹுவ கதீருன் அசீருன் அவ் ஜரீஹும் முஸ்ஹனும் பில் ஜராஹாத். எப்படி யாராவது இதுல ஒரு பகுதியை திறந்து விட்டுட்டாருண்டா அவர் கொல்லப்பட்டு விட்டார், கைதியாகி விட்டார், இரத்தத்தில் தோய்ந்து விட்டார் என்பது அர்த்தம். ஏதாவது ஒரு பகுதியை சைத்தானுக்குரிய வழியை கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அவர் இதுல மூழ்கிட்டாரு, அழிந்து விட்டார் என்பது அர்த்தம் என்று சொல்லி என்ன இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழகான ஒரு வார்த்தை சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள். நம்மளால பார்க்காமல் இருப்பது இலகு, பார்க்காமல் இருப்பது இருக்கிற இலகு, கேட்காமல் இருப்பது இலகு. இது எல்லாவற்றை விட எது மிக இலகு தெரியுமா? சிந்திக்காமல் இருப்பது. சிந்திக்காமல் இருப்பது இருக்கிறதே, இது மிகப்பெரிய இலகுவான ஒரு அம்சம். ஒரு விஷயம் இருக்கிறது, நீங்கள் எந்த பாவம் என்கின்ற ஒரு பகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை குர்ஆனில் அழகாக சொல்லி காட்டுகிறான். அந்த வசனத்தை நான் சொல்றேன். எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா பாவங்களுக்குரிய அம்சமும் உங்களோட சிந்தனையில தான் என்ன செய்யுது, தங்கி இருக்கு. நான் இன்று முதல் சினிமா பார்க்க மாட்டேன் ஒருவர் முடிவெடுக்கிறார், அல்லது இன்று முதல் வட்டிக்கு போக மாட்டேன் ஒருவர் முடிவெடுக்கிறார், அல்லது நான் இன்று முதல் எனது தவறான பார்வைகள் பார்க்க மாட்டேன், அல்லது இன்று முதல் திருட மாட்டேன், இன்று முதல் நான் இந்த சிகரெட் பக்கம் போக மாட்டேன், இன்று முதல் சாராய குடிக்க மாட்டேன், இன்று முதல் நான் தொழுகையை விட மாட்டேன் சொல்லிட்டாரா? இவருக்கு ஏன் இதில் தொடர்ந்து கடைபிடிக்க முடியாம போகுது தெரியுமா? தனியாயிட்டாருன்னா சைத்தான் முதலா வருவான். சைத்தானுக்கு இப்ப நீங்க இந்த முடிவு எடுத்துட்டீங்கன்னு வைங்களே, கண்ட்ரோல் எல்லாம் போயிடும். நல்லா புரிஞ்சுக்கங்க, மிக முக்கியமான இடம் இது. நீங்க இந்த முடிவை எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் சைத்தானுக்கு அதிகாரம் இல்லை. பமானி கானலி அலைக்கும் மின் சுல்தான், எனக்கு உங்கள் மீது எந்த விதமான அதிகாரம் என்ன செய்யல, எனக்கு இருக்கவில்லை. நான் உங்களை அழைச்சேன், நீங்க பதில் சொன்னீங்களே தவிர எனக்கு பெரிய அதிகாரம் என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை. அப்படின்னு யார் சொல்லுவான்? சைத்தான் சொல்லுவான். நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னா அவனுக்கு வர முடியாது. அதனால சைத்தான் முதல் வேலையை என்ன செய்வான் தெரியுமா? உங்களோட சிந்தனையை கொஞ்சம் துறக்க வைப்பான். அதை நினைச்சு பாரு. எதை? நேற்று போச்சே அந்த சினிமா, அதை நினைச்சு பாரு. நேற்று எடுத்தமே அந்த வட்டி தொகை, அதை நினைச்சு பாரு. நீங்க என்ன செய்வீங்கன்னா, நம்ம செய்யவா போறோம், போகவா போறோம், யோசிச்சு பார்ப்போம். நம்ம இவ்வளவு பாவம் எல்லாம் என்ன செஞ்சோம்,
யோசிக்கன்னு வைங்க, அதுதான் முதல் திறப்பு. நீங்க இடம் கொடுத்தீங்க, இது சிம்பிளா இது கொடுக்காம இருந்துடலாம். நீங்க கொடுக்காம வேற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க திசை திரும்பிடுவீங்க. நீங்க என்ன செஞ்சிருவீங்க? திசை திரும்பி விடுவீர்கள். ஆனா சைத்தான் வந்து என்ன செய்யறான்டா, முதலாவது சிம்பிள், நம்ம யோசிச்சு தானே பார்க்கிறோம், கற்பனை பண்ணி தானே பார்க்கிறோம், பாவத்துடைய அந்த வீரியத்தை தானே யோசிக்கிறோம் என்று ஒரு 10 பாவம் செஞ்சுக்கிறோம், 1 2 3 4 10 பாவம் செஞ்சு இப்படி யோசிங்களா, அந்த இடத்துல சைத்தான் என்ன செய்வான், தனது வேலையை ஆரம்பிப்பான். அதை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சூரா அராஃப் 200 தொடக்கம் 202வது வசனம் வரைக்கும். வ இம்மா யன்ஸகன்னக மினஷ் ஷைத்தானி நஸ்குன். சுப்ஹானல்லாஹ். சைத்தானிடமிருந்து உங்களுக்கு ஒரு நஸ்க் ஏற்பட்டால், நஸ்க் என்ற இதுதான் சிந்தனையில ஒரு குத்துதல், ஒரு தோற்றம், ஒரு சிந்தனை பாங்கு, ஒரு மன ஊசலாட்டம், வஸ்வாஸ் ஒன்று ஏற்பட்டு விட்டால் ஃபஸ்தஇஸ் பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு என்ன செய்யுங்கள், நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள். இன்னஹு சமீஉன் அலீம், அவன் கேட்டுக் கொண்டிருப்பவன், அவன் அறிந்தவனாக இருக்கிறான். உடனே நீங்க என்ன செஞ்சிடணும், பாதுகாவல் தேடு. உடனே நீங்க அந்த சிந்தனை வந்து சிந்திக்கவே போக கூடாது. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அஊது பில்லாஹி ஸமீல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இந்த வார்த்தை என்ன செய்து விட வேண்டும், சொல்லிவிட வேண்டும். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா முஃமின்களுடைய பண்பு என்ன தெரியுமா, இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு ஃபஇதா ஹும் முப்சிரூன். ஈமான் கொண்டவர்கள், இறையச்சம் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா, ஷைத்தான்கள்ல ஒரு கூட்டம் வந்து, அதாவது எப்படின்னா தொட்டு விட்டால், தீண்டி விட்டால், அப்படின்னா என்ன, கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வைங்க, ததக்கரு, இது எங்க போகும் என்கின்ற சிந்தனை அவங்களுக்கு வந்துடும். உடனே படிப்பினை பெறுவாங்க, பார்வையுடையவர்களாக மாறி விடுவார்கள். அப்படின்னா என்ன, கொஞ்சம் விட்டானா குருடராகிடுவான். அந்த சிந்தனை வந்த உடனேயே நம்ம சிந்திக்கவே கூடாது. அந்த பகுதியை ஃபர்ஸ்ட்ல அங்கே எடுத்துடணும். அப்படி இருந்தால் சைத்தானுக்கு உங்கள் மீது என்னது, எந்த வகையில அதிகாரம் என்ன செய்யாது, வராது. அதனாலதான் எங்களுக்கு மிகப்பெரிய சூறாவாக, மிக அர்த்தமுள்ள ஒரு சூறாவாக தரப்பட்ட சூறா தான் அல்லது யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். ஏன் அந்த சூறா எங்களுக்கு தரப்படுது, அங்கதான் அவனுடைய விஷயத்துமே ஆரம்பிக்குது. அவனுடைய சிந்தனை போக்கே அங்கதான் என்ன செய்கிறது, ஆரம்பிக்கிறது. யுவஸ்விஸ், சிந்தனையில் என்ன செய்யறது, முதல்ல ஒரு சிந்தனை போடுறது, நம்ம அதிலிருந்து கொஞ்சம் டெவலப் ஆகி போகும், அப்புறம் செயலுக்கு இறங்குவோம். செயலுக்கு வராமல் இருப்பதற்கு என்ன காரணம், வஸ்வாஸ். இந்த வஸ்வாஸ் என்கின்ற பகுதி, சிந்தனையில ஊசலாட்டம் என்ற பகுதி, கடந்த கால தவறுகளை மீட்டி பார்க்குகிற பகுதி, இது போன்ற ஞாபகங்கள் வரக்கூடிய பகுதி, இதை பத்தி சிந்திக்கவே கூடாது அப்படின்ற முடிவுக்கு வருவோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அழகாக சொல்லி காட்டுகிறான். எப்படி என்று சொன்னால், இதுல நம்ம வந்து தப்பிட்டோம்னா பார்வையுடையவர்களாக மாறி விடுவோம். ஆனால் அப்படி இல்லை என்றால் வ இஹ்வானுஹும் யமுதுனஹும் ஃபில் கய்யி ثم لا يقصرون. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஆனா அந்த ஷைத்தானுடைய சகோதரர்கள் இருக்கிறார்களே, அவங்க அதை அப்படியே நீண்டு போய் விடுவார்கள். அதுல அவன் நீட்டிடுவான். நீட்டு போய் பின்னர் என்ன நடந்துரும் தெரியுமா, அதுல குறை வைக்க மாட்டார்கள். அப்படின்னா அதுல ஈடுபட்டுறாங்க. இந்த பகுதிக்கு நீங்க வச்சிட்டீங்கன்னு சொன்னால் உங்களால் என்ன செய்ய முடியாது, வர முடியாது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரா ஃபுஸ்ஸிலத் 36வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, வ இம்மா யன்ஸகன்னக மினஷ் ஷைத்தானி நஸ்குன், நபியே உங்களுக்கு ஷைத்தானிடமிருந்து ஒரு நஸ்க் ஏற்பட்டால், ஒரு குத்தல், ஒரு சின்ன ஒரு சிந்தனை போக்கு உங்களுடைய சிந்தனையில வந்து விட்டால், ஃபஸ்தஇஸ் பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் பாதுகாவல் தேடுங்கள். இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் கேட்பவன் அறிந்தவன் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சூரா ஃபுஸ்ஸிலத்திலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இது நாங்கள் மூன்றாவது புரிந்து கொள்ள வேண்டிய, நான்காவது புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சங்கள்ல ஒன்று. என்ன, ஷைத்தான் எங்களுக்குள் ஊடுருவதும் எங்களுக்குள் வருவதும் நம்ம சிந்திக்கிறது என்றைக்கு இடம் கொடுக்கிறோமோ அன்றைக்கு தான் அந்த சிந்தனை என்ன செய்கிறது, வருகிறது. சும்மா சர்வ சாதாரணமான பிராக்டிகலாக சில உதாரணங்களை சொல்லுகிறேன். இந்த நசுகால தான் வருது என்பது, ஒரு மனிதன் எல்லா வகையிலும் சாராயத்தை விடணும், சிகரெட்டை விடணும், அதை விடணும், இதை விடணும் ஒதுங்கிடுறான். ஒதுங்கி நல்ல மக்களோட சேர்ந்து வாழ்ந்துடுறான். அவர்களோட போய் தொழுது அவர்களோட இருந்து வரான். எதுவுமே இல்லை. எப்படி அவனுக்கு ஆரம்பிக்கும் தெரியுமா, திடீர்னு போற வழியில நேத்து நண்பரா இருந்தானே ஒருத்தன், அவன் சந்திச்சிருவான். என்ன இப்ப இந்த பக்கம் காணல அப்படின்றான். முதல்ல அதுதான் வேலை, இந்த பக்கம் காணலேண்டு அந்த பேச்சு எடுக்க வேணும். இவருக்கு சைத்தான் வந்து இதான் முதலாவது. இப்ப சைத்தானுக்கு என்ன தேவைன்ற ஒரு பாபு, அவனுடைய கல்புக்குள்ள போவதற்கு ஒரு பாபு. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தவுடன், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தவுடன் ஷைத்தான் வந்து என்ன செஞ்சான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இப்படி சுத்தி வந்தான். ஃபரஆ கல்பஹு அன்னஹு ஹல்குன் லம் யதமாலக், அதாவது அவருடைய இதயத்தை பார்க்கிறாரு, இவருக்கு அடக்கிக்கொள்ள முடியாது, இவருக்கு கொண்ட்ரோலாக இருக்க முடியாது என்பதை ஷைத்தான் என்ன செய்தான், அறிந்து கொண்டான் என்ற செய்தியை அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்.
அப்படினால் அன்புள்ள சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். ஷைத்தான் அதிகாரம் எடுக்கக்கூடிய இடம், ஊடுருவக்கூடிய இடம் அந்த இடம் தான். அப்ப இப்படி சந்திச்சமா முதலாவது அப்படி போட்டானா என்ன செய்வான்? ஒதுங்கி போக பார்ப்பான். சில வேலை இருப்பட்டு சரி அதை ஏதோ உண்ட விஷயம் நம்ம போயிட்டான்னு வைங்களேன், அவன் கேட்டானே ஒரு கேள்வி, இது அவனோட சிந்தனையில டச்சாவே இருக்கு. வீட்டுக்கு வந்த பிறகு அவங்களும் நண்பர்களா இல்லையா, நம்ம திருந்தின மாதிரி அவர்களும் திருந்தினமா இல்லையா, யார் இது? இதெல்லாம் நசாஹு ஷைத்தான், ஷைத்தான் அட்வைஸ். விளங்கிட்டா? நீ மட்டும் திருந்தினா போதுமா, அவர்களும் வரணுமா இல்லையா? உனக்கு விளங்குது, நீ இப்பதான் முதல் படி வச்சுக்கிறாய், முதலாவது படி நீ இப்பதான் வச்சுக்கிறாய், நீ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாற வேண்டியிருக்குது. நீ நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகின பிறகு அங்க போனா பரவாயில்ல. 2 நாள்லயே நீ திருந்திட்டாய், நல்லா வந்துட்டான்னு முடிவு தரவன் யாரு? ஷைத்தான் தான். அந்த முடிவு வந்துட்டான்னு வைங்களேன், உடனே இவர் போறதாங்க எங்க திருத்தறதுக்கு போறது. திருத்தறதுக்கு போன இடத்துல இவன் திருந்தினாலோ இல்லையோ அவன்கிட்ட அட்வைஸ் என்ன செஞ்சிடும்? ஆரம்பிச்சிரு. இதெல்லாம் வேற கட்ட வச்சுக்க, எங்கள்கிட்ட வரவானா, எங்களுக்கு தெரியும் திருந்தினாக்களெல்லாம் பத்தி ஒரு 4 விஷயம் சொன்னான்னு வைங்களேன். அன்புள்ள சகோதரர்களே, எல்லாமே மனசுல என்ன செஞ்சிடும்? ஊசலாட்டத்தை போட்டுருவான் ஷைத்தான். அன்றையிலிருந்து அவனுக்கு என்ன செய்யும்? மறுபடி பழைய பக்கத்தின் அதாவது திருப்பி போக வேண்டிய ஒரு மனோநிலை என்ன செய்யும்? அது உருவாக்கும். எல்லா இடங்களையும் நீங்க பாருங்க, சிந்தனை தான். எல்லா இடங்களையும் இந்த சிந்தனை போக்கு தான் காரணமாக இருக்கும். இன்னொரு நல்ல விஷயத்துக்கு உதாரணம் சொல்றோம் பாருங்க. நிறைய இளைஞர்கள் நீங்கள் பார்க்கலாம், சினிமா விஷயத்தை நல்ல மார்க்கத்தோடு உள்ளவர்கள், நம்ம சினிமா பார்க்க கூடாது அப்படின்னு உறுதியாக முடிவெடுக்கக்கூடிய நிறைய இளைஞர் இருக்கிறாங்க. ஒரு 2 வீக்ஸ் நல்லா ஓடிடும், சரியா? போன பின்னால என்ன செய்யும்னா புதுசா அப்ப ஏதாவது ஒன்று என்ன செஞ்சிருவான்? ரிலீஸ் பண்ணிடுவான். பண்ணின உடனேயே அந்த பக்கத்தால போறான்னு வைங்களேன், ஹோலை பார்த்துட்டான்னு வைங்களேன், இதுதான் கடைசி. நம்ம திருந்திரத்துக்கு முந்தைய இது அறிவிச்சிருந்தானுங்க. எது? நம்ம திருந்திரத்துக்கு முந்தைய இதை அறிவிச்சிருந்தாங்க. எனவே நம்ம இதை வந்து கடைசியா என்ன செஞ்சிருவோம்? இதை நம்ம பார்த்துருவோம். இதுக்கு பிறகு இல்லை, இது லாஸ்ட். இது வந்து என்னது? லாஸ்ட். இந்த சிந்தனை போடுறான். போகணும் என்று அவன் நினைக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் இவன் யாரோட இந்த 2 கிழமையா நல்ல முறையில் பழகிட்டு இருக்கிறாங்களோ அவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னாங்க, இவன் மனசு எப்படி தெரியுமா? கட்டுமையாக வெறுக்கும். இந்த கட்டத்தில் இவன் வந்துட்டானே, ஏன் போக இயலாது, அவனை கூட்டிட்டும் போக இயலாது. ஏன்? அவன் சிந்தனைக்குள்ள நுழைகிற அளவுக்கு சைத்தானுக்கு இப்ப பலம் இல்லை, இப்ப பலம் இல்லை. அதனால கடுமையாக வரணும். இல்ல நீங்க போங்க, நான் வரேன், இல்ல நீங்க வந்துருங்க. அவருக்கு விளங்கியிருந்தானே, கூட்டிட்டு போயிடுவாங்களா? மனசு எவ்வளவு என்ன செய்யும்? பெரும் போராட்டத்தில் இருக்கும். ஆனால் அவனுடைய சிந்தனை பிறண்டுச்சு. பாத்தீங்களா எப்படி பிறண்டுது, எப்படி மாறிச்சு? இன்னொருவருடைய நல்ல சிந்தனை வந்து சேர்ந்த உடனேயே அவனால் அதை தவிர்க்க முடியாத ஒரு கட்டம் வந்தது. இதுக்கு முன்னால் அவனுக்கு முகத்துக்கு முன்னாலே போயிருப்பான். கெட்ட சூழ்நிலையில இருந்த நேரத்தில் இவனது முகத்துக்கு முன்னாலே அங்க போயிருப்பான். நல்ல சூழ்நிலைக்கு வந்துட்டு கால் வைக்க முடியாம போயிருந்த பார்க்கலாம். பெரும் போராட்டத்தோடு அவனோட என்ன செஞ்சிருவான்? போயிருவான். எப்பொழுதும் இந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள் நினைக்கிற நேரத்தில் இவன் இருக்க கூடாது என்று நினைப்பான். அப்படின்னா எது செல்வாக்கு செலுத்த அவனோட சிந்தனையில இவன் அந்த நல்ல மனிதர் என்ன செய்யறாரு? இப்ப செல்வாக்கு செலுத்துகிறார் என்பது அர்த்தம். ஆனால் இந்த தொடர்பை முறிச்சு பகைச்சிட்டான்னு வைங்களேன், அப்ப என்ன நடக்கும்? அவனை கணக்கே எடுக்க மாட்டான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சிந்தனை செல்வாக்குத்தான் பாவத்துடைய அடிப்படையான மூலம். பாவத்துடைய அடிப்படையான மூலம். எந்த சிந்தனையை நாம் உள்ளே விடுகிறோம், எந்த சிந்தனை நாம் ஆள செய்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நமது பாவங்களுடைய ஆளுகை சைத்தானுக்கு ஏற்படுகிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும்.